வணக்கங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ஆரோக்கியமான, டேஸ்டான ஒரு கேக் தாங்க செய்ய போறேன். இந்த கேக்ல மைதாவோ, முட்டையோ, சர்க்கரை, இல்லம் வெண்ணிலா எசன்ஸ் கூட இல்லங்க. வீட்ல இருக்கிற பொருள வச்சு சிம்பிளா செஞ்சிடலாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஆரோக்கியமானதும் கூட. இந்த கேக் செய்யறதுக்கு அவன் கூட வேணாங்க. இந்த வீடியோல இருக்கிற மாதிரியே அப்படியே ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நியூ இயர்க்கு வீட்லயே ரொம்பவும் ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு கேக் செய்யலாங்க. வாங்க கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1.5 கப் சூடான பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 25 பேரிச்சம்பழத்தை உள்ள இருக்கிற விதையை எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ இந்த பால்ல சேர்த்துக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் இப்படியே 1 மணி நேரம் பால்ல ஊறட்டும். பேரிச்சம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்ல குறைவாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. பேரிச்சம்பழம் நல்லா ஊறிடுச்சு. பேரிச்சம்பழமும் பாலும் சேர்த்து மிக்சியில நல்லா ஃபைனா அரைச்சிக்கலாம். 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது. நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் இல்ல ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கலாம். நான் இப்போ குக்கர்ல இந்த மாதிரி ஸ்டாண்டு வைக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிண்ணம் கூட கவுத்து வச்சுக்கோங்க. குக்கர் மூடியில கேஸ்கெட் போடாதீங்க, வெயிட்டும் போடாதீங்க, அப்படியே மூடிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேக் ட்ரேல எண்ணெய் தடவிக்கிறேன். உங்ககிட்ட கேக் ட்ரே இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் இல்ல சில்வர் பாத்திரம் உங்க வீட்டுல இருக்கிற எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ட்ரே உள்ள ஃபுல்லா எல்லா இடத்துலயும் படணும். இந்த மாதிரி ஃபுல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க. ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பட்டைத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதுல அரைச்சு வச்சிருந்த பேரிச்சம்பழ கலவையை சேர்த்துக்கலாம். எவ்வளோ க்ரீமா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்ல கரண்டியோ வச்சு மாவு கட்டி இல்லாம ஒரே பக்கமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதுல சாக்கோ சிப்ஸ் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். நீங்க டார்க் சாக்லேட்டை துருவி கூட இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரே பக்கமா கலந்துக்கோங்க. இப்ப பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இந்த அளவு பால் சரியா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப திக்கா இருந்ததுன்னா நீங்க 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கூட பால் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரேல இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேல அப்படியே சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுக்கலாம். நான் இப்போ மேலே கார்னிஷ்காக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் இல்லை எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற குக்கரில் இப்போ இந்த கேக் பேட்டர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் குக்கரில் எப்படி மூடி வச்சிருக்கனோ அதே மாதிரி நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. குக்கர் மூடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 50 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். இந்த கேக் செய்ய கொஞ்சம் நேரம் எடுக்கும். உள்ள நல்லா அப்போ தான் வெந்து வரும். இப்போ சரியாக 55 நிமிஷம் ஆச்சு. கேக் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஒட்டாம வந்திருக்கு. கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ கேக் ட்ரே எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். கேக் வெந்ததுக்கு அப்புறம் பாத்திரத்துள்ளேயே வைக்கக்கூடாது, எடுத்து வெளியே வச்சிடணும். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி சைடில் பண்ணிக்கலாம். பாருங்க, சைடில் ஒட்டாம கேக் எவ்வளோ அழகாக வெளியே வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான கேக் ரெடிங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.